வணக்கம். ஈழத்துக்கு விமர்ச வாணி செல்வராஜா. ஈழத்திலிருந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கணும். இன்றைய பதிவு என்னென்னு சொன்னால், அக்கா ஒரு நல்ல ஒரு விஷயம் நீங்கள் தொடர்ந்து பயணிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கருத்து சொல்லுங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் அன்றாட கடனை பற்றி கடன் வாங்குகிற சரியாக பிள்ளையாட்டு கேட்டிருந்தாங்க. உண்மையிலே தம்பி சகோதரராக நீங்கள் கேட்டதுக்கு நான் தலை வணங்குறேன். நீங்கள் ஒரு அன்பாளரான கேள்வியை கேட்டிருக்கீங்க. என்னை பொறுத்தளவு கடன் வாங்குறது ஒரு அவசரத்துக்கு வாங்கின பிழை இல்லை. ஆனால் கடன் வாங்குறது அன்பை முதல் முறிக்கும். ஏனென்றால் என்னுடைய இலக்கில் நான் அதை பயணிச்சிருக்கிறேன். என்னென்னு சொன்னால், ஒரு அவசரத்துக்கு நான் ஒரு பணம் வாங்கி அடுத்த நிமிஷம் அவங்க சொல்ல முதலே 2 நாளைக்கு முந்தையே கொடுத்துட்டேன். ஆனால் அவங்க அதையே அடுத்த இடம் கேட்கும்போது அவங்க தரலை. அப்போ ஒரு சிந்தனை வந்துச்சு எனக்கு, ஏன் இவங்ககிட்டலாம் நம்ம போய் கேட்கணும்? இந்த கடன் வாங்கினாலே அந்த உறவு நமக்கு நிற்கலைன்ற ஒரு கவலை ஒன்று ஏற்பட்டுச்சு. ஆனால் இக்கட்டான நிலையில் அந்த கடனை கேட்டனால், அதுக்கு பிறகு நான் ஒருவர்கிட்டையும் கடனாக கேட்குறல. கஷ்டம்னு சொன்னால் சாப்பிடாம கூட இருந்துருவேன். அதை தாங்க ஒரு 5 ரூபாங்க 10 ரூபா தாங்கன்ட்டு கேட்டதில்லை. சில உறவுகள் தானாக வழியை நம்மளோட நிலையை அறிஞ்சு கடனாக தாராக்கள் இருக்காங்க. அதை நான் இப்போ ஒத்தடியாக வெறுக்கிறேன். நான் என்ன சொன்னேன், எனக்கு வேணாமென்று சொல்லி சில நேரம் பசிச்சா கூட பேசாமல் இருந்துருவேன். உண்மையாகவே என்ன சொல்கிறது, இன்னொருவங்கிட்ட பிச்சையை எடுத்து சாப்பிட்லாம். கடன் இலவசமாக, அதாவது எங்கேயாவது ஆச்சரியத்திலையோ எங்கேயோ தனியாக சும்மா தர சாப்பாடு கூட சாப்பிட்றலாம். அந்த கடனை வாங்கி அவங்க ஒரு கதை கதைக்கும்போது நம்மளோட மனசில் உடல் ரீதியாக நம்ம மனசும் பாதிக்கப்படும். அப்போ அந்த கடனை நம்ம கேட்குறதால நம்மளானே அந்த பிள்ளை அந்த கடனை நம்ம போய் கேட்டதாலானே அவங்க நம்மளை ஒரு இடம் போடுவாங்க. நமக்கு பசிக்குது, நம்ம இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு 2 கூட கேட்கலாம். கடனாக மட்டும் அது வாங்கிடாதீங்க. வாங்கினீங்கன்னா அவங்க சுட்டி காட்டியே நம்மளை நோகடிச்சிடுவாங்க. அதை விட நம்மகிட்ட இருக்கிற பொருட்களை விற்று இல்லை அரசாங்கங்களில் ஒரு உங்களுக்கு இனி இல்லை தேவைகள்னா கடனை வாங்கலாம். அந்த கடனை நீங்கள் அடைக்கிறதில் குறியாதீங்க. தொடர்ந்து வாங்கி இருக்காதீங்க. மொத்தத்தில் நீங்கள் கடன் வாங்காமல் வாழ்கிறதுன்றது உத்தமம் என்று தான் நான் சொல்லுவேன். கடன் எல்லாத்தையும் நம்மளோட சுயமரியாதை சுய கௌரவத்தை கூட இழக்க நேரிடும். அதனால் நீங்கள் முடிஞ்சளவு கடன் இல்லாமல் வாழ பழகுங்க. நன்றி, வணக்கம். ஈழத்துக்கு விமர்ச வாணி செல்வராஜா. ஈழத்திலிருந்து யாதும் ஊரம்யா சிவமங்கை. நன்றி.